அனைவர் அனைவருக்கும் வணக்கம் கடவுளே. இன்று நாம் இடைக்காட்டு சித்தரை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். இடைக்காட்டு சித்தரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக அவர் ஜோதிட கலையிலே வல்லுனர் என்பது நாம் அறிந்த ஒன்று. அவரோட வாழ்க்கை வரலாறுல அவர் எங்கு தோன்றினார், எங்கு பிறந்தார் அப்படிங்கிறதுல 2-3 வகையான செய்திகள் இருக்கு. ஒன்று, மதுரைக்கு அருகில் உள்ள இடைக்காட்டூர் என்னும் இடத்திலே அவர் பிறந்தார் என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் நம்ம தொண்டை மண்டலம் என்று சொல்லப்படக்கூடிய இன்றைய நாளில் உள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இடையன்மேடு என்கிற இடத்திலே அவர் பிறந்தார் என்று சொல்கிறார்கள். இன்னும் ஒரு தகவல், இன்றைய கேரளம், இன்றைய சேர நாட்டில் இதேபோல் இடையன்காடு என்று ஒரு இடம் இருந்தது, அங்கு அவர் அவதரித்தார் என்று சொல்லுகிறார்கள். அவர் பிறந்த இடம் நான் மதுரைக்காரன் என்பதனால் மட்டுமல்ல, பல்வேறு அறிஞர்கள் சொல்வதை வைத்து பார்க்கும் பொழுது மதுரைக்கு அருகில் இருக்கிற இன்றைய சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இடைக்காட்டூர் என்னும் ஊரிலே அவர் பிறந்திருப்பதற்கு நம்புவதற்கு அதிகம் வாய்ப்பு இருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு என்னுடைய கல்லூரி பேராசிரியரோடு நான் இடைக்காட்டூர் போக வேண்டிய வாய்ப்பு கிடைத்தது. இடைக்காட்டூருக்கு பக்கத்திலேயே அங்க ஒரு இடம், கௌடபாதர், அவரோட ஜீவசமாதியை பார்த்துட்டு அப்படியே இடைக்காட்டூர்ல போய் அந்த கோயிலுக்கும் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம். அங்க போன போதுதான் தெரியுது அந்த இடம் நிச்சயமா ஒரு புண்ணிய பூமி என்பது அழுத்தம் திருத்தமாக தெரிகிறது. அங்கே ஒரு 200 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு கிறிஸ்தவ ஆலயமும் இருக்கிறது, வானுயர வளர்ந்து நிற்கிறது. அங்கே ஒரு மிக பழமையான தொன்மையான சிவன் கோயிலும் ஒன்று இருக்கிறது. ஊர் சிறிய ஊர் தான், சிற்றூர் தான். அது நம்ம ராமேஸ்வரம் செல்லக்கூடிய நெடுஞ்சாலையிலேயே இருக்கிறது. நெடுஞ்சாலையிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போக வேண்டி இருக்கிறது. ஸோ ஒரு சிவன் ஆலயம், தேவாலயம். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வெளியிலே இந்த நமது இடைக்காட்டு சித்தர் ஆலயம் இருக்கிறது. ஆனால் அது ஜீவ சமாதி கிடையாது, அவருக்குரிய ஒரு ஆலயம். அங்கே நவக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது, இவரோட சிலையும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு அம்மன் சிலையும் இருக்கிறது. அங்க போன போது நாங்க அந்த தேவாலயத்தை பார்த்துட்டு போறதுல கொஞ்சம் நேரம் ஆயிட்டுது. அதனால அந்த கோயில் நடை சாத்தி இருந்தது அந்நேரத்துல. அப்போ சரி, பரவாயில்ல, இன்னொரு முறை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால தரிசனம் பண்ணிட்டு இருந்த ஒரு 2 பேர் அங்க உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தார்கள். அதுல ஒருத்தர் சென்னையில இருந்து வந்திருந்தாரு, இன்னொருவர் அங்கே உள்ள உள்ளூர் மனிதர். அப்ப அந்த சென்னையிலிருந்து வந்தவர் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆனவர். அவர் நமது பிரதம மந்திரி திருவாளர் மோடிஜி அவர்களோட பெருமையை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தாரு. நம்முடைய தேசத்தின் பாதுகாப்பு துறையில அவர் கொண்டு வந்திருக்கிற சில புதுமைகளை பற்றியெல்லாம் அவர் விளக்கமா சொல்லிட்டு இருந்தாரு. அதை கேட்பதற்கு கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஏன்னா ஒரு புதிய தகவல் கிடைத்தது. அதை ஆர்வத்தோடு நானும் என்னுடைய பேராசிரியரும் 1971 இருந்து பேராசிரியரோட தொடர்பு தொடர்கிறது. டாக்டர் நடராஜன், முனைவர் நடராஜன் அவர்கள் நான் இருக்கும்போது பேராசிரியர், பின்னாளில் அவர் கல்லூரியின் முதல்வராக பதவி வகித்து ஓய்வு பெற்றார். அதனால இப்போ எனக்கு வழிகாட்டுகின்ற ஒரு ஃப்ரெண்டு, பிலாசபர் கைடா இருக்கிறாரு. இந்த சித்தர் வழிகாட்டுதல்லையும் கூட அவருடைய வழிகாட்டுதல் எனக்கு அதிகமாக உண்டு. அதனால சில வேளைகளில் நாங்கள் சேர்ந்து சில சித்தர் ஆலயங்களுக்கு செல்கின்ற பாக்கியம் கிடைக்கும். அந்த வகையில 2 மாதங்களுக்கு முன்பு மதுரைக்கு அருகில் இருக்கின்ற இந்த இடைக்காட்டூர் போய் வந்த அனுபவம். அப்போ நமக்கு இன்னைக்கு பார்க்க முடியல கோயிலுக்குள்ள, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாமா என்று நினைத்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு ஆட்டோ நின்றது. அந்த ஆட்டோவிலே கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இறங்கினார்கள். அப்போ அவங்க இந்த மாதிரி நாங்கள் சிவன் கோயில போய் சாமி விட்டு அவர்கிட்ட நம்ம இங்கே பூஜை பண்ணக்கூடிய குருக்கள்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் அங்கே சித்தர் கோயிலுக்கு போகணுமேன்னு சொன்ன உடனே, நீங்கள் முன்னால் போய்கிட்டே இருங்க, நான் ஒரு 10 மணித்துளிகளில் வந்து விடுகிறேன் என்று சொன்னார்னு தகவல் சொன்னாங்க. சரி, அப்போ நம்மளும் இருந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 நிமிஷத்துல அவர் வந்தார். குருக்கள் அந்த கோவிலை பற்றி விளக்கமாக சொல்லி, இங்கே அவருடைய லீலைகளை பற்றியும், இடைக்காட்டு சித்தருடைய லீலைகள்,
அவருடைய அந்த சித்து விளையாட்டுகள் பற்றி சில குறிப்புகள் சொன்னார். இது எதுக்காக சொன்னேன்னா, இந்த இடைக்காட்டு சித்தரை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மனம் ஒன்றி நினைத்து போனதனால் பூட்டியிருந்த ஆலயம் திறக்கப்பட்டது. ஆகவே சித்தரோட அருள் நமக்கு கிடைத்திருக்கிறது என்கிற ஒரு மன நிறைவு. அந்த மன நிறைவோடு வீட்டுக்கு திரும்பி வந்தோம். இதுக்கப்புறம் நம்ம இந்த நாளில் இடைக்காட்டு சித்தரை பற்றி பேசுவோம்னா முடிவெல்லாம் பண்ணல. நம்ம ஏற்கனவே பல சித்தர்களை பற்றி பார்த்திருக்கிறோம். குறிப்பாக சிவவாக்கிய சித்தரை பார்த்தோம். இடைக்காட்டு சித்தரோட சிறப்பு என்னன்னா, அவர் எங்க பிறந்தாருங்கிறது முக்கியம் கிடையாது. ஆனால் அவர் என்னை பொறுத்த மட்டும் மதுரைக்கு அருகில் உள்ள இடைக்காட்டூரில் தான் அவர் பிறந்திருக்கிறார். அவருடைய ஜீவசமாதி இருக்கிற இடமும் இதே மாதிரி நிறைய தகவல்கள் இருக்கு. திருவண்ணாமலை என்றும் சொல்லப்படுகிறது, இல்லை திருவிடை மருதூர் என்றும் சொல்லப்படுகிறது. திருவண்ணாமலையிலுமே கோவிலுக்குள் இருக்கிறது அவருடைய ஜீவசமாதி என்று சொல்லுகிறார்கள். சில பேர் இல்லை மலை மேலே இருக்கிறது, மலை மேலே ஒரு பாதம் உண்டு, அந்த பாதம் இருக்கிற இடம்தான் அவருடைய ஜீவசமாதி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நான் படித்த குறிப்புகளிலிருந்து கேள்விப்பட்ட செய்திகளிலிருந்து என்னுடைய முடிவு, அவருடைய ஜீவசமாதி வெளிப்பிரகாரத்தில், அதாவது கோயிலுக்குள்ளேயே உள்ள வெளிப்பிரகாரத்தில் ஒரு சிறிய அறையில ஜீவசமாதி. அவர் ஒளி ரூப ஜீவசமாதி ஆயிருக்கிறார். ராமலிங்க வள்ளலார் மாதிரி அவர் ஒளி உடல் எடுத்து போயிருக்கிறாரு. அங்கதான் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. எனவே சில பேர் திருவிடை மருதூர் மகாலிங்க கோயில் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லுகிறார்கள். அது அவரவர் நம்பிக்கையை பொறுத்தது. இதை தவிர்த்து சித்தர்களுக்கு ஒரு இடம் இல்லாமல் பல இடங்களில் ஜீவசமாதி ஆவது இயற்கை. அதுவும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். குறிப்பாக நீங்க குழந்தையானந்த சுவாமிகளோட பத்தி கேட்டீங்கன்னா, அவருக்கு 4 இடங்கள்ல வடநாட்டிலையும் இருக்கு, இங்க தென்னாட்டிலையும் இருக்கு. மதுரையில அரசரடியில நம்ம பைபாஸ் ரோடுக்கு பக்கத்துலயும் அவரோட ஜீவசமாதி இருக்கு. அது இல்லாம காசியில இருக்கிறதாக சொல்லப்படுகிறது, தென்காசியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ சில நேரங்கள்ல அவங்க தவம் பண்ண இடத்த கூட ஜீவசமாதி என்று பிறழ்ச்சியாகி சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. அல்லது சித்தர்களுக்கு ஒரு இடத்தை தவிர்த்து மோர் தென் ஒன் பிளேஸ் அவங்க ஜீவசமாதி ஆகிறது அது ஒரு புதுமை அல்ல. அதனால இப்ப நம்ம எங்க நம்பிக்கை இருக்கோ அங்க இப்ப திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளே அவர் இருக்கிறார் என்று எனது நம்பிக்கை. அதை எண்ணி, ஆனா நான் அந்த இடத்துக்குள்ள போய் பார்த்ததில்லை. விரைவில் சென்று சென்று தரிசனம் பெற வேண்டும், ஆசி பெற வேண்டும் என்கிற ஆவல் இருக்கிறது. இப்ப இது இடைக்காட்டு சித்தர் பொதுவா சித்தர்கள் எல்லாருமே வைத்தியத்தில் சிறந்திருப்பார்கள், அதே போல ஜோதிட கலையில் சிறந்திருப்பார்கள், வாசிக்கலை அல்லது யோக கலையிலே சிறந்திருப்பார்கள். சித்தி பெற்றவர்கள் எல்லோரும் சித்தர்கள். அவர்களுக்கு இந்த 3 கண்டிப்பா இந்த 3 பரிமாணங்களும் எல்லா சித்தர்களுக்கும் உண்டு. அது மாதிரி பார்க்கும் பொழுது இவருக்கு குறிப்பாக ஜோதிட கலையில் இவர் வல்லுனர் என்று நம்பப்படுகிறது. அதுக்கு ஒரு கதையும் இருக்கு. அது கதையா உண்மையிலே நடந்த நிகழ்வா என்பது தெரியவில்லை. ஆனால் கதை என்று நினைப்பவர்கள் கதை என்று எடுத்துக்கொள்ளலாம். இல்ல சித்தர்களுக்கு இதெல்லாம் சித்திக்கும், ஆகையினால அது உண்மையிலே நடந்த வரலாறு என்று எடுத்துக்கொள்ளலாம். இவர் வாழ்ந்த காலம் கிபி 10ஆம் நூற்றாண்டிற்கு பின் 15ஆம் நூற்றாண்டிற்கு முன் என்று சொல்லப்படுகிறது. நான் ஆராய்ச்சி செய்த அளவிலே அவர் கிபி 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவராக இருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் குலசேகர பாண்டியன் அவரோட வரலாற்றோடு, பாண்டிய மன்னனோட வரலாற்றோடு தொடர்பு படுத்தி வருகிறது. அதுல குலசேகர பாண்டியன் ஆட்சி செய்த ஆண்டு காலம் 1213 வருது கிபி. அப்ப 13ஆம் நூற்றாண்டுல அவர் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுல ஒரு நிகழ்வு என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இவர் போய் பாடல் பாடுறாரு. மன்னனை பாராட்டி பாடுகின்ற பொழுது குலசேகர பாண்டியன் இவரை அவமதித்து விடுவதாக சொல்லப்படுகிறது. அதனால அவர் கோவப்பட்டு சுந்தரேச பெருமாள்கிட்ட போய், சோமசுந்தர பெருமாள்கிட்ட, இந்த மாதிரி மன்னன் என்னை அவமதித்து விட்டான், இங்கே நீ இருக்கக்கூடாது என்று சொல்லி வருந்துகிறார். அப்போ இறைவனும் தன்னுடைய பக்தனுக்கு வேண்டி, இடைக்காட்டு சித்தருக்காக வேண்டி அங்க மீனாட்சி அம்மன் கோயிலை விட்டு அம்மாவும் அப்பாவும் கிளம்பிடுறாங்க. ஐயாவும் அம்மாவும் கிளம்பி ஆதி சொக்கநாதர் கோவில்ல அவங்க இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இந்த ஆதி சொக்கநாதர் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னாலேயே அந்த கோயில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகள் பழமை மிக்க கோயில் சிம்மக்கல்ல இருக்கு. அந்த கோயில்ல அவங்க உட்கார்ந்தாங்க. மறுநாள் இவங்க பூஜைக்கு போகும்போது அங்க லிங்கத்தை காணல. ஐயோ, கடவுள் இல்லை, சிவன் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் பரிதவிக்கிறார்கள். அப்பொழுதுதான் மன்னன் தன் தவறை உணர்ந்து
அப்போ தேடி வந்து இங்க சொக்கநாதர் கோயில வந்து தன்னுடைய செயலுக்காக வருந்தி நம்ம சித்தர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் இறைவன் மனம் குளிர்ந்து திரும்ப அங்க போய் மீனாட்சி அம்மன் கோயில்ல போறாரு. இந்த ஆதி சொக்கநாதர் கோயிலோட விசேஷம் என்னன்னு சொன்னா, அது வந்து குபேரனால் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட லிங்கம் என்று நம்பப்படுகிறது. ஆகையினால அது குபேர லிங்கம் என்று கூட சொல்லலாம். உண்மையிலே அந்த லிங்கம் ரொம்ப அற்புதமா இருக்கும். ஏன்னா நான் சின்ன வயதுல சின்ன குழந்தை எங்க ஏரியால தான் அது இருக்கு. சிம்மக்கல்லையே நாங்க சுத்தி சுத்தி இருந்திருக்கிறோம். ஆகையினால அந்த ஆதி சொக்கநாதர் கோயில் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு விளையாட்டு களம்னு கூட நான் சொல்லுவேன். சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல இருந்து. அதனால அந்த லிங்கம் தனி ஒரு தேஜஸோட இருக்கக்கூடிய குபேர லிங்கம். அந்த கோவில்ல போய் வழிபட்டால் நமக்கு புதன் தோஷம் இருக்கிறவர்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையும் இருக்கு. மிக சிறிய ஆலயம், ஆனா ரொம்ப ஐஸ்வர்யமான அற்புதமான ஆலயம். அங்க வந்து சின்ன நவக்கிரக சன்னதி, அதுவுமே சின்னதா இருக்கும். அந்த நவக்கிரக சன்னதிக்கு நேர் எதிரில் இடைக்காட்டு சித்தரோட சிலை இருக்கு. அந்த சிலையை கண்டிப்பா வணங்கணும். அந்த சொக்கநாதர் கோயிலுக்கு போனா வணங்கணும். ஏன்னா அவரை வந்து ஆளுமைக்கு உட்படுத்திய நவகிரகங்கள் அங்க இருக்கு. அதுக்கு நேரம் அவர் உட்கார்ந்துருக்காரு. அவரை வேண்டுகிறது நம்ம நவகிரகங்கள் எல்லாரோட ஆசையும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. இதுல இன்னொரு கூடுதல் தகவல் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த சொக்கநாதர் கோயிலுக்கு பக்கத்திலேயே சிம்மக்கல் பஸ் ஸ்டாப், அந்த சிம்மக்கல் பஸ் ஸ்டாப்லயே இன்னொரு அற்புதமான சித்தரோட ஜீவசமாதி இருக்கு. அதாவது கருணானந்த சுவாமிகள் என்று சொல்லப்படுகின்ற வெள்ளைய சித்தர். அதுவும் 500 ஆண்டுகளுக்கு மேல 600 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஜீவசமாதி என்று சொல்லப்படுகிறது. அங்கேயும் போய் அந்த சித்தரை தரிசிக்கிற வாய்ப்பு எனக்கு கிட்டி இருக்கிறது. இது எதுக்காக சொல்றேன்னா, நகரின் மையத்திலேயே இப்படிப்பட்ட அற்புதங்கள் நமக்கு இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆனா அந்த காலத்துல அந்த சித்தர் ஜீவசமாதி ஆனதோ அல்லது அந்த கோயில் கட்டப்பட்டதோ அப்பெல்லாம் அது வந்து ஊரின் வெளிப்புறம் மாதிரி தான் கருதப்பட்டிருக்கு. வைகை ஆறே வந்து இந்த வெள்ளை சித்தர் வந்து நம்ம மெயின் ரோட்லயே இருக்காரு. ஆனா அப்ப வந்து அந்த ஆற்றின் கரையில இருந்ததாக சொல்றாங்க. அப்ப கரை வந்து இப்ப ஆறு வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிருக்கு, டுவர்ட்ஸ் நார்த் சுருங்கி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நவகிரகங்களுக்கு முன்னாலே இடைக்காட்டு சித்தர் சிலை இருக்கிறது என்ன சிறப்பு அப்படின்னா, இவர் வந்து இடைக்காட்டு சித்தர் என்று சொல்லக்கூடியதுக்கு இடைக்காட்டூர்ல பிறந்தாருன்னு ஒண்ணு, இன்னொன்னு இடையர் குலத்தை சேர்ந்தவர், கோனார் என்கிற ஜாதியில பிறந்தவர் அல்லது யாதவ குலத்தை சேர்ந்தவர் என்பதனாலேயும் அவருக்கு இடைக்காட்டு சித்தர் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அவரோட தொழில் என்ன? கால்நடைகளை, குறிப்பாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்திருக்கார். அதுதான் அவரோட தொழில். அவர் வந்து சாதாரண குடும்பத்துல பிறந்திருக்கிறாரு. பெரிய ஞானி எல்லாம் கிடையாது, பெரிய கல்வி அறிவு எதுவும் கிடையாது. ஆனா ஆடு மேய்ப்பது அவரது தொழில். இந்த ஆடை மேய்க்கிறதுக்கு கொண்டு போய் விட்டுட்டு இவர் வந்து அந்த ஆடு மேய்க்கிற கோலை பிடிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டே வந்து அப்படியே தன்னை மறந்த நிலையில இருப்பார். அதாவது தான் தவம் பண்ணுகிறோம் என்கிற எண்ணமோ தியானம் என்பதோ கூட தெரியாமல் அவர் வந்து இந்த உலகம் எப்படி வந்தது, உயிர் எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அப்படியே ஒரு தவ நிலையிலேயே இருந்திருக்கிறார். அப்போ இந்த மாடுகள் மாலை நேரம் ஆன உடனே அந்த ஆடுகளை எல்லாம் கொண்டு போய் வீட்டில் சேர்க்கறது. இது நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம திருமூலரோட கதையை ஒட்டி வரும். அவர் மாடு மேய்த்தார், இவர் ஆடு மேய்த்தார். அப்போ இங்க வந்து மக்கள் வந்து அவரை விஷ்ணுவின் அம்சமாகவும் பார்க்கிறார். அது ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன நிகழ்வு சொல்லப்படுகிறது. அதை நான் பின்னால சொல்றேன். அப்போ இப்படியே அவர் இருக்கும்போது ஒரு நாள் வானத்துல வந்து ஒரு சித்தர் வான்வெளியில பயணம் பண்ணிருக்கு. பயணம் பண்ணும்போது என்னடா இங்க கீழே ஒரு ஒளி தட்டுதே நமக்குன்னு பார்த்தா இவர் நின்றுட்டு இருக்காரு. இவர் சாதாரணமா நிக்கிறதா நினைச்சுதான் இவர் நிக்கிறாரு. ஆனா தன்னை மறந்த நிலையில இருக்கிறாரு. இவர் வந்து கீழே இறங்கின உடனே சத்தம் கேட்டு அவர் என்னன்னு பாக்குறாரு. அப்ப எனக்கு தாகத்துக்கு ஏதாவது கிடைக்குமாப்பான்னு கேட்கும்போது இவர் ஆட்டுப்பால் எப்பயுமே அவர்கிட்ட இருக்கும், ஆடு மேய்க்கிறதுனால அந்த பாலை கொடுத்து அவரோட தாகத்தை தீர்த்த உடனே அவருக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வந்தவர் யார் அப்படிங்கிறதுல எகைன் பலதரப்பட்ட தகவல் இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்க, அவர் வந்து ஒரு நவநாத சித்தர். சிலர் வந்து இல்ல போகர் சித்தர், இவர் வந்து போகர் சித்தரோட சீடர். இல்ல கொங்கண சித்தர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கொங்கண சித்தரோட சீடர் இவர் என்றும் போகர் சித்தரோட சீடர் இவர் என்றும் சொல்லப்படுகிறது. போகர் சித்தரோட சீடர் ஏன்னு சொல்றாங்கன்னா, ஜனன சாகரம் 500 என்கிற போகர் நூலில
இவரோட பிறப்பை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. புரட்டாசி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவன் இவன், இவன் உயர்ந்த உத்தமன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ ஆகையினால போகரின் சீடராக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொங்கணர் அவங்க எல்லாம் கம்பேட்ரியேட்டாகவே இப்போ காலகட்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள உரையாடல்கள் நடந்து கொள்வதற்கும் பல பரிமாற்றங்கள் இருப்பதற்கும் நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த சித்தர்ல யாரோ ஒரு அவருக்கு ஜோதிட கலையை பற்றியும் இந்த வாசி கலையை பற்றியும் சொல்லி கொடுத்து அதன் மூலமாக இவர் ஞான ஒளி பெறுகிறார். ஸோ அன்றில் இருந்து தான் ஒரு ஞானி ஆகிவிட்டோம் என்பதை அவர் உணர்கிறார். ஆனாலும் தன்னை சாதாரண சாமானியனாகவே அவர் நினைத்து இந்த இடத்துல நம்ம கணக்கம்பட்டி இப்ப இருக்கிற நம்ம கண் முன்னாலே இருந்த கணக்கம்பட்டி சுவாமியில கூட நம்ம நினைச்சுக்கலாம். ஏன்னா அவர் ஒரு கம்பை வச்சுக்கிட்டு இந்த அழுக்கு மூட்டையெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு அப்படியே நடப்பாரு. சாமானிய மனிதர் மாதிரி தான் இருந்திருக்காரு. அப்படித்தான் அவர் இடைக்காட்டு சித்தரும் அந்த காலத்துல இருந்திருக்கிறாரு அப்படின்னு தெரிய வருது. ஆனா இவருக்கு இந்த ஜோதிட கலையில இவர் ஒரு தேர்ச்சி பெற்ற நிபுணர் ஆகிறதுனால இவருக்கு வருங்காலத்துல பெரிய பஞ்சம் வரப்போகுது, வறட்சி வரப்போகுது. ஆகையினால கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் மக்களும் கால்நடைகளும் மற்றவைகளும் ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. ஆகையினால இதை அவருக்கு ஒரே நோக்கம் சேவை செய்யும். சேவைனா மனிதர்களுக்கு சேவை மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்பது இடைக்காட்டு சித்தரோட. ஆக அந்த உயிரினங்களை காப்பதற்கு அவங்களுக்கு சிரமம் இல்லாம பார்த்துக் கொள்வதற்கு என்ன செய்வது என்று ஆலோசனை பண்ணி அவர் என்ன பண்றாருன்னு எருக்கஞ்செடிகளை சுற்றி வளர்க்கிறாரு. ஏன்னா எருக்கஞ்செடி எந்த வறட்சியிலையுமே இன்னும் வளரக்கூடியது. ஆகையினால தன்னுடைய ஆடுகளுக்கெல்லாம் எருக்க இலையை கொடுத்து திங்கிறதுக்கு பழக்கிறாரு. அப்ப ஊர் மக்கள்கிட்ட இந்த மாதிரி வறட்சி வரப்போகுது, நீங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா முன்னெச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறாரு. ஆனா அவங்க எல்லாரும் ஏளனப்படுத்திட்டு போயிடுறாங்க. அது ஏன் இவன் எருக்கஞ்செடியை கொடுத்துட்டு இருக்கான், யாராவது ஆட்டுக்குட்டி எல்லாம் கொடுப்பாங்களா? ஏன்னா எருக்கஞ்செடி திங்கக்கூடிய ஆட்டுல இருந்து கறக்கக்கூடிய பால் சிறிது கசப்பு சுவையோடு இருக்கும். ஆகையினால இருந்தாலும் பரவாயில்ல, வறட்சி வந்தா நமக்கு மற்ற பயிர்கள் கிடைக்காது, இலைத்தலைகள் கிடைக்காது. ஆகையினால எருக்கம் இலைகளை தின்பதற்கு ஆடுகளை பழக்கியாகிறது. அது மட்டும் இல்லாம இவர் வசிக்கக்கூடிய வீட்டை என்ன பண்றாரு, மண்ணுல இந்த குறு வரகு என்று சொல்லக்கூடிய கேப்பைய ஃபுல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சுவரை கட்டிடுறாரு. செம்மண் சுவர் கட்டுறதுக்கு மேல இந்த வரகு மண்ணில் போட்டு மிக்ஸ் பண்ணி கட்டுறாரு. அப்ப இந்த எருக்கம் இலையை தின்னுட்டு வர்ற ஆடுகளுக்கு ஒரு சின்ன அரிப்பு எடுக்கும் உடம்புல. அரிப்பு எடுக்கும்போது சுவத்துல போய் தடவுனா அந்த குறு வரகு கீழே விழுந்து விழுவும். அந்த வரகை சுத்தப்படுத்தி இவருக்கு கஞ்சி காய்ச்சி இவருக்கு கூழ் குடி போட்டு குடிச்சுக்கிடுவாரு. ஆக எதிர்பார்த்தபடி பஞ்சம் வறட்சி வந்து விட்டது. மக்கள் எல்லாம் அவஸ்தைப்படுறாங்க. நிறைய கால்நடைகள் இறந்து போயின, மாண்டு போயின. ஆனா இவர் இருக்கிற இடம் எப்பயும் போல இருக்கு. எருக்கஞ்செடிகள் சுத்தி இருக்கு. இலை ஆடுகள் எல்லாம் நல்லா புஷ்டியா இருக்கு. இவரும் கஷ்டம் இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்காரு. இது எப்படி என்பது மக்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம். இத நவக்கிரகங்கள் பாக்குறாங்க. இவன் இடத்துல மட்டும் எப்படி இப்படி வித்தியாசமா இருக்கு, என்ன காரணம், நம்ம போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு கீழே வர்றாங்க. அப்ப இவருக்கு தெரியுது, சரி வர்றாங்க, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு வரவேற்கிறாரு. என்னுடைய ஆசிரமத்துக்கு வந்திருக்கீங்க, நான் மகிழ்ச்சி. நீங்க முதல்ல கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் அந்த பாலையும் அந்த கஞ்சியையும் கொடுக்குறாரு. ஆக அந்த பால் எருக்கம்பு சாப்பிட்ட இலை ஆட்டோடைய பாலை குடித்த காரணத்தினால அவங்களுக்கு ஒரு சிறிய மயக்கம் போன்ற ஒரு நிலை. ரெண்டாவது சாப்பிட்ட ஒரு மயக்கமும் இருக்கு. படுத்துடுறாங்க. படுத்த உடனே இவர் என்ன பண்றாருன்னா, நவக்கிரகங்களை எல்லாம் என்ன பொசிஷன்ல இருந்தா மழை பெய்யுமோ, வளர்ச்சி நடைபெறுமோ, அதற்கேற்ற மாதிரி நவக்கிரகங்களை மாற்றி படுக்க வச்சுட்டாரு. அவங்க மயக்கத்துல படுத்திருக்காங்க, கிரகங்களை மாற்றி அமைச்சிடுறாரு. உடனே அடுத்த நொடி மழை பொழிகிறது, வறட்சி போயிடுது. இவங்க அப்புறம் காலையில எந்திரிச்சு பார்த்தா ஒரே மழை பெய்து, எங்கேயும் தண்ணி போய்கிட்டே இருக்கு, செழிப்பா இருக்கு. அப்ப இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, ஓ இவர் நம்மளை இடம் மாத்தி வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு. சரி, இடைக்காட்டு சித்தர் செய்தது உலக மேம்பாட்டுக்காக, உலக நன்மைக்காக, உயிரினங்களின் நன்மைக்காக என்பதனால அவர் ஒரு சேவை செய்திருக்கிறார், நாம அதை தப்பா எடுத்துக்கிட வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க நீ உன்னுடைய சேவையை பாராட்டுகிறோம்னு சொல்லி அவருக்கு ஆசி வழங்கி அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இதுதான் இடைக்காட்டு சித்தரை பத்தின ஒரு சிறப்பான கதை அல்லது அந்த காலத்துல நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு. இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இப்ப ஜோதிட கலையில அவரு தேர்ச்சி பெற்றிருக்கிறார்.
என்னென்ன கிரகங்கள் எங்கெங்க இருந்தால் நல்லது கெட்டது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதை வந்து மக்கள் நன்மைக்காக பயன்படுத்துகிறோம். பட் இதுல ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவம் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். என்னன்னா, இப்ப நம்ம சாதாரணமா சொல்லுவோம், விதியை மதியால் வெல்லலாம். அப்ப சில பேர் கூட கிண்டல் பண்ணுவாங்க, அதை விதியை மதியால. ஏன்னா வள்ளுவம் அதுக்குன்னு சொல்லிட்டு போயாச்சு, வந்துருத்தும் ஊழ்வினைன்னு சொல்லிட்டு போயாச்சு. அதனால ஊழ்வினையில இருந்து கர்ம வினையில இருந்து யாரும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிற போது விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறது அங்க வந்து ஒரு ஒரு பாரடாக்சிக்கல் காம்ப்ளெக்சிட்டி இருக்கு. இருந்தாலும் உண்மை இதுதான். அதாவது விதி வந்து எப்படி இருந்தாலும் மதி என்ன நினைக்கிறதோ அது நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு அன்றாட வாழ்க்கையிலே நம்ம நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்ல முடியும். இந்த இடைக்காட்டு சித்தரோட வாழ்க்கையில என்னன்னா, கொஞ்சம் வரட்டும், ஒரு கஷ்டம் வரப்போகுது, நஷ்டம் வரப்போகுதுன்னா நம்ம பொதுவா மக்களுடைய இயல்பு வந்து ஒரு பீதி அடைகின்ற தன்மை தான் இருக்கும். ஆனா இவர் வந்து அப்படி பீதி அடையல. சரி, இந்த சூழ்நிலை வரப்போகிறது, இது தவிர்க்க முடியாதது, இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்றது, இதை மீறி எப்படி நம்ம வர்றது, நம்மை தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது அவர் பார்க்கிறார். அதற்காக அவர் வந்து ஓகே, இந்த பிளானட்ஸ் வந்த உடனே தன்னுடைய ஜோதிட அறிவை பயன்படுத்தி பொசிஷனை மாற்றி வச்சிருக்காரு. இதுதான் வாழ்க்கை தத்துவம். நீங்க வந்து நம்ம இருக்கிற நிலையிலேயே இருந்து கொண்டு சூழ்நிலைகளை எப்படி நாம் சந்திக்கிறோம், எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய அறிவை பயன்படுத்தினால், நம்முடைய கலை அறிவு அல்லது ஆற்றலை பயன்படுத்தினால், நம்முடைய மதியை பயன்படுத்தினால் நிச்சயமாக அந்த ஒரு எதிர்மறை சூழ்நிலைகளை கூட நேர்மறை சூழ்நிலைகளாக நமக்கு உரியவைகளாக மாற்றிக்கொள்ள முடியும் என்று நமக்கு ஒரு பாடத்தை இந்த நிகழ்வு புகட்டுகிறது, இடைக்காட்டு சித்தர் வாழ்க்கை வரலாற்றிலே என்பதை சொல்லி இன்று இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். இன்னும் சில விஷயங்கள் இடைக்காட்டு சித்தரை பற்றி சொல்ல வேண்டி இருக்கிறது. நண்பர்கள் அதான் அடுத்த வாரம் நம்ம அதை பத்தி பேசலாம். அடுத்த வாரமா இல்ல இந்த சித்தர் இதை பாடல்கள்லாம் பண்ணியிருக்காரா? ஆமா, இவர் வந்து ஞான சூத்திரம் 70 அப்படிங்கிற அப்ப நீங்க அதையும் அடுத்த வாரம் சொல்லிருங்க தொடர்ந்து. ஆமா, அதான் அதுல சில நல்ல குறிப்புகள் இருக்கு, அதையும் சொல்லணும். அது இல்லாம ரொம்ப முக்கியமானது என்னன்னா வருடாதி வெண்பா. வருடாதி வெண்பா அதுதான் முக்கியம் நமக்கு இன்னைக்கு டேட்டுக்கு, நமக்கு ரொம்ப ரெலவெண்ட். அதை நான் அடுத்த வாரம் சொல்றேன். வருடாதி வெண்பான்னு 60 நம்ம தமிழ் ஆண்டுகள் 60. அந்த சோபகிருதுன்னு நினைக்கிறேன் முதல் ஆண்டுல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே போகுது. இப்ப நமக்கு நடந்துகிட்டு இருக்கிறது பராபவ ஆண்டு, இது 40வது ஆண்டு. ஸோ அந்த 60 ஆண்டு முடிஞ்சு திரும்ப முதல் ஆண்டு வரும். அதுலதான் இப்ப வந்து 66 67 நடந்த நிகழ்வுகள் இப்போ 60 வருஷம் கழிச்சு 2026 27 நடக்கிறது. ஸோ 66 67 ஒரு ஆட்சி மாற்றம் வந்தது. அதற்கப்புறம் அந்த ஆட்சி மாற்றம் இப்ப 60 ஆண்டுகள் கழித்து 26 27 நடந்து விட்டது. இதை அன்றே வந்து இடைக்காட்டு சித்தர் கணித்திருக்கிறாருன்னு அதுக்கு ஒரு பாடல்லாம் இருக்கு. அதை நம்ம விரிவா அடுத்த வாரம் பார்க்கணும்.